வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம ராமச்சந்திரன் துர்கா என் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. மேலும் இந்த பதிவு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி. ஸ்ரீகுருभ्यो நமः. ஹரி ஓம். ஸ்ரீ மகாகணாதிபதியே நமः. அனைவருக்கும் முதற்கண் கோடான கோடி நமஸ்காரங்கள், வணக்கங்கள், வந்தனங்கள். அனைவருக்கும் அன்பு கலந்த இனிய ஆசீர்வாதங்கள். நமது ராமச்சந்திரன் துர்காயன் என்ற யூடியூப் சேனலிலே வேத தர்ம சாஸ்திரத்தில் சொல்லப்பட்டுள்ள பிரகாரம் தினசரி பஞ்சாங்க பதிவானது மறு தினத்திற்கு இருக்கக்கூடிய பஞ்சாங்க பதிவினை முதல் தினமே பிறவிடப்பட்டு வருகின்றோம் என்று அடியனுடைய அனைத்து அன்பு இதயங்கள் மெய்யன்பர்களுக்கும் அன்புடன் தெரிவித்துக் கொள்கின்றோம். அதன் அடிப்படையிலே இன்றைய தினசரி பஞ்சாங்க பதிவானது தமிழ் வருஷம் விஸ்வாவசு வருஷம் 11/10/5126 நாள் தை மாதம் 25/1/2026 ஞாயிற்றுக்கிழமை பஞ்சாங்கம் குறித்த முழு வழக்கமானது வீடியோ பதிவாக பதிவிட இருக்கின்றோம். முதலாவதாக இன்றைய விசேஷங்களை தாங்கள் அனைவருக்கும் தெரிவித்துவிட்டு அதன் பிறகு பஞ்சாங்க பதிவினை வழக்கமாக பதிவிட இருக்கின்றோம். இன்றைய விசேஷம் என்னவென்றால் ரத சப்தமி. ரத சப்தமியை பாவனு சப்தமின்னும் சொல்லுவா. நமது ராமச்சந்திரன் துர்காயன் என்ற யூடியூப் சேனலிலே ரத சப்தமி நன்னாளிலே நாம் அனைவரும் எதையெல்லாம் செய்ய வேண்டும் என்பதை பற்றி ரத சப்தமி 2026 என்கின்ற தலைப்பிலே வீடியோ பதிவானது பதிவிடப்பட்டு இருக்கின்றோம். அனைவரும் அந்த வீடியோ பதிவினை ஆரம்பம் முதல் கடைசி வரை முழுவதுமாக பார்த்து அதன் பிரகாரம் தங்களது வாழ்க்கையை கடைபிடித்துக் கொண்டு அனைவரும் மிக மிக க்ஷேமமாக இருக்க வேண்டுமாய் அன்புடன் கேட்டுக்கொள்கின்றோம். இரண்டாவதாக, இன்றைய தினம் காலை முதல் நாள் முழுவதும் கரிநாளாக இருப்பதால் நாம் அனைவரும் இன்றைய தினம் காலை முதல் நாள் முழுவதும் நமது அன்றாட பணிகளை மட்டும் செய்ய வேண்டுமே தவிர மற்ற எல்லா விதமான சுபகாரியங்கள், சுப நிகழ்ச்சிகள், புதிய பணிகள் மற்றும் வெளியூர் பிரயாணங்கள் ஆகியவற்றை நிச்சயமாக கண்டிப்பாக செய்யக்கூடாது. காரணம் என்னவென்றால், கரிநாள் என்பது அன்றைய தினத்தில் சூரிய பகவானாகப்பட்டவர் வெப்பக்கதிர்களானது மிகவும் அதிகமாக இருக்கும். அக்னியினால் பொசுக்கி விடுவார். அதனால தான் இந்த நாளில் அக்னிங்கிறது எல்லாத்தையும் பொசுக்கும். அதனால தான் சுபகாரியங்கள்லாம் செய்யக்கூடாது. அதெல்லாம் பொசுங்கி போயிடும். மறுபடியும் அது பிரயோஜனம் இல்லாத ஆகக்கூடிய ஒரு நாளாக இருக்கின்றது கரிநாள். இதே கரிநாளை இருட்டு நாள்னு சொல்லலாம். ஆகவே அனைவரும் இன்றைய தினசரி பஞ்சாங்க பதிவினை ஆரம்பம் முதல் கடைசி வரை முழுவதுமாக பார்த்து ஞாயிற்றுக்கிழமை இன்றைய அதன் பிரகாரம் கடைபிடித்துக் கொண்டு தாங்களும் தங்கள் குடும்பத்தை சார்ந்தவர்களும் மிக மிக க்ஷேமமாக இருக்க வேண்டுமாய் அன்புடன் கேட்டுக்கொள்கின்றோம். ஸ்ரீராமஜெயம் பஞ்சாங்கம். தமிழ் வருஷம் விஸ்வாவசு நாம சம்பத்சரே. தமிழ் மாதம் தேதி தை மாதம் 11/10/5126 நாள். ஆங்கில மாதம் தேதி ஜனவரி மாதம் 25/1/2026. காலையில் சூரிய பகவானாகப்பட்டவர் நம்முடைய கண்களுக்கே தெரியும் நேரமானது காலை 6:40 அயனம் உத்தராயணே. ருதோ ஹேமந்த ருதோ. மாதமானது சூரிய பகவானாகப்பட்டவர் சஞ்சரிக்கக்கூடிய மாதமானது பௌஷம் புஷ்ய மாசே, மகர மாசே தை மாதம். இதே சந்திர பகவானாகப்பட்டவர் சுக்லபக்ஷமாக வளர்பெரியாக சஞ்சரிக்கக்கூடிய மாதமானது மாக மாசே, மாசி மாதம் கும்பமாசே. பக்ஷமானது சுக்லபக்ஷே வளர்பிறை. திதியானது சப்தம்யாம், சப்தமி திதி. 36 நாழிகை 42 வினாடி. இரவு 9:21 வரை. அதன் பிறகு அஷ்டமி திதி. இன்றைய சிராத்த திதியானது சப்தமி திதி. இந்த பிரபஞ்சம் முழுவதுமே, பூலோகம் முழுவதும்
மனித பிறவிகளாக பிறந்த அடியனுடைய அனைத்து அன்பு இதயங்கள் மெய்யன்புகள் குடும்பத்திலும், அதாவது சூரிய வம்சாவைகள் சௌராஜமானக்காரர்களுக்கும், சந்திரவம்சாவைகள் சாந்திரமானக்காரர்களுக்கும் சிரார்த்த திதியானது மாக மாசே மாசி மாதம் கும்பமாசே சுக்லபக்ஷ வளர்பிரே சப்தமீ திதி. தங்கள் குடும்பத்தில் உங்களது தாயாரோ தகப்பனாரோ அல்லது உடன் பிறந்தவர்களோ மாசி மாதம் சுக்லபக்ஷ வளர்பிரை சப்தமி திதியில் மரணித்து இறந்து இருப்பார்களே ஆனால் அவர்களுக்கு தாங்கள் வருஷாவருஷம் செய்யக்கூடிய பித்ருக்கர்மாக்களாகிய சிரார்த்தம் திதி தவசம் ஆகியவற்றை நிச்சயமாக கண்டிப்பாக என்று நாம் செய்ய வேண்டும். காரணம் என்னவென்றால், இந்த பூலோகம் முழுவதுமே மனித பறவைகளாக பிறந்த நாம் அனைவரும் நமது குடும்பத்தில் இறந்தவர்களுக்கு பித்ருக்களுக்கு வருஷாவருஷம் செய்யக்கூடிய பித்ருக்கர்மாக்களை எப்படி எதை மையமாக வைத்து செய்ய வேண்டும் என்று தர்மசாஸ்திரத்தில் சொல்லப்பட்டுள்ளது என்றால், ஒவ்வொரு தமிழ் மாதமும் அமாவாசை என்று மறுதினமானது மறு தமிழ் மாதம் ஆரம்பித்துவிடும். அந்த மாதத்தை மையமாக வைத்துத்தான் நாம் அனைவரும் நமது பித்ருக்களுக்கு வருஷாவருஷம் செய்யக்கூடிய அந்த பித்ருக்கர்மாவை செய்ய வேண்டும். இது இந்த பித்ருக்கர்மாக்களுக்கு மட்டும்தான் பொருந்துமே தவிர மற்ற விசேஷங்களுக்கு சூரிய பகவானாகப்பட்டவர் சஞ்சரிக்கக்கூடிய மாசமானது தான் அனைத்துக்கும் பொருந்தும். ஆனால் அதே சமயம் ஒரு தமிழ் மாதத்தில் 2 அமாவாசையானது வருவேயானால் 2வது அமாவாசையை தான் கணக்கில் எடுத்துக்கொள்ள வேண்டும். அந்த வருஷம் தங்களது பித்ருக்கள் எந்த தமிழ் மாதத்தில் எந்த சுக்லபக்ஷமா அல்லது கிருஷ்ணபக்ஷமா வளர்பிரியா தேய்பிரியா எந்த திதியில் இறந்தார்களோ அந்த மாதத்திலேயே வரும் என்று ஆணித்தரமாக சொல்லப்பட்டுள்ளது. அதைத்தான் நமது சேனலிலே பெருவிடப்பட்டு வருகின்றோம். இன்றைய வாசரமானது பானுவாசரை, கிழமை ஞாயிற்றுக்கிழமை. இன்றைய நட்சத்திரமானது ரேவதி நட்சத்திரம், 14 நாழிகை 2 வினாடி, பிற்பகல் 12 மணி 17 நிமிடம் வரை. அதன் பிறகு அஸ்வினி நட்சத்திரம், அஸ்வினி நட்சத்திரமானது ஆரம்பமாகின்றது. இந்த பிரபஞ்சம் முழுவதுமே பூலோகம் முழுவதும் மனித பிறவிகளாக, அதாவது தை மாதத்தில் ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்த அடியனுடைய அனைத்து அன்பு இதயங்கள் மெய்யன்றவர்கள் அனைவரும் தங்களது பிறந்த நாளை நிச்சயமாக கண்டிப்பாக இன்றுதான் கொண்டாட வேண்டும். இன்றைய யோகமானது இன்றைய காலை முதல் பிற்பகல் 12 மணி 17 நிமிடம் வரை அமிர்த யோகம். அதன் பிறகு நாள் முழுவதுமே சித்த யோகம். இன்றைய விசேஷமானது ரத சப்தமி, கரிநாள், அலபியம், வைவஸ்வத மனு, கலசவாக்கம் பெருமாள் தீர்த்தவாரி உற்சவம். இன்றைய ராகுகாலமானது மாலை 5 மணி 10 நிமிடம் முதல் 6 மணி 40 நிமிடம் வரை. யமகண்டமானது பிற்பகல் 12 மணி 40 நிமிடம் முதல் 2 மணி 10 நிமிடம் வரை. குளிகை காலமானது பிற்பகல் 3 மணி 40 நிமிடம் முதல் மாலை 5 மணி 10 நிமிடம் வரை. நாள் நேரமானது இன்று காலை முதல் நாள் முழுவதும் கரிநாளாக இருப்பதால் இன்றைய தினம் காலை முதல் நாள் முழுவதும் நல்ல நேரம் என்பது ஒன்றுமே இல்லை, ஒன்றுமே கிடையாது. சூலமானது மேற்கு, பரிகாரமானது வெள்ளம். சந்திராஷ்டமம். பூரகுலகணி நட்சத்திரம், பூரம் நட்சத்திரம் 4ஆம் பாதத்தில் பிறந்த மீன்பர்களுக்கு காலை 6 மணி 33 நிமிடம் முதல் பிற்பகல் 12 மணி 17 நிமிடம் வரை சந்திராஷ்டமம். உத்தரகுலகணி நட்சத்திரம், உத்தரம் நட்சத்திரம் 1ஆம் பாதத்தில் பிறந்த மீன்பர்களுக்கு பிற்பகல் 12 மணி 17 நிமிடம் முதல் மாலை 5 மணி 56 நிமிடம் வரை சந்திராஷ்டமம். உத்தரகுலகணி நட்சத்திரம், உத்தரம் நட்சத்திரம் 2ஆம் பாதத்தில் பிறந்த மீன்பர்களுக்கு மாலை 5 மணி 56 நிமிடம் முதல் இரவு 11 மணி 35 நிமிடம் வரை சந்திராஷ்டமம். உத்தரகுலகணி நட்சத்திரம், உத்தரம் நட்சத்திரம் 3ஆம் பாதத்தில் பிறந்த மீன்பர்களுக்கு இரவு 11 மணி 35 நிமிடம் முதல் பின்னிரவு திங்கட்கிழமை என்ற அதிகாலை 5 மணி 14 நிமிடம் வரை சந்திராஷ்டமம். லோகா சமஸ்தா ஸ்கினோ பவந்து. சுபமஸ்து. ததாஸ்து.